ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போற ஆர்டிகல் இந்த ஆர்டிகல் தான். இந்த ஆர்டிகலோட ஒன்லைன் தீம் என்ன? ஆப்பிரிக்கா டிஜிட்டலா மாற ட்ரை பண்ணுது. அப்ப இந்தியா ஆப்பிரிக்கா அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா டிஜிட்டல் சம்பந்தப்பட்டது போகும். இதான் ஒன்லைன். டைம் ஃபார் எ நியூ இந்தியா ஆப்பிரிக்கா டிஜிட்டல் காம்பேக்ட். ஸோ ஆப்பிரிக்கா வாண்ட்ஸ் டு அச்சீவ் தி டிஜிட்டலைஸ்ட் ஆப்பிரிக்கா சிமிலர் டு டிஜிட்டல் இந்தியா. அப்ப அதுக்கு இந்தியா என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம், அதான் ஆர்டிகலோட கோர் பாயிண்ட். பட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியணும். இந்தியாவோட ஹிஸ்டரி எப்படியோ சேம் ஹிஸ்டரி தான் ஆப்பிரிக்காவும். ஆப்பிரிக்கா நீங்க மேப்ல பார்த்திருப்பீங்களா? ஆப்பிரிக்கான்றது ஒரு கான்டினென்ட் தானே, நிறைய கண்ட்ரிஸ் இருக்கும்ல. நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு ஃபாரின் கண்ட்ரி பிரிட்டன் உள்ள வந்து காலனைஸ் பண்ணி எக்ஸ்பிளைட் பண்ணதை படிக்கிறோம்ல, அது வேற பெரிய ஹிஸ்டரி. பட் ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல ஒவ்வொரு கண்ட்ரியையும் ஒவ்வொரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியையும் யூரோப்பியன் பவர்ஸ் வந்து எவ்வளவு எக்ஸ்பிளைட் பண்ண முடியுமோ காலனைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கென்யா, நைஜீரியா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த பகுதியை பிரிட்டன் ரூல் பண்ணிச்சு. அல்ஜீரியா, மாலி, பிரான்ஸ் உள்ள வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு. எத்தியோப்பியால இட்டாலி, மொசாம்பிக்ல போர்ச்சுகல். ஸோ ஆப்பிரிக்கால இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரியையும் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த லோக்கல் கல்ச்சரை டீஸ்டெபிலைஸ் பண்ணது யாரு? யூரோப்பியன் பவர்ஸ். எப்படி வந்து ஒரு இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சு பார்டர் உருவாக்குனாங்களோ, ஆர்டிஃபிஷியல் பார்டர் உருவாக்குனாங்களோ, அதே மாதிரி இங்கே நடக்கும். ரவண்டா புருண்டி நடுவில் பார்டர் போட்டாங்க, ஆர்டிஃபிஷியல் பார்டர். அது மக்களுக்குள்ள சண்டை உருவாக்கி ஒரு பார்டர் உருவாக்குறது. நைஜீரியா, கேமரூன் ஒரே கண்ட்ரி தான், மக்களுக்குள்ள சண்டை உருவாக்கி ஒரு ஆர்டிஃபிஷியல் பார்டர். எவ்வளவு கான்ஃபிடென்ட் உருவாக்க முடியுமோ, எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ, எவ்வளவு வெல்த் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணது யூரோப்பியன் பவர்ஸ். பட் இது எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. எப்போ? ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் நம்ம சொல்ற எக்கனாமிக் பவர் சொல்றோம்ல, யூரோப்பியன் பவர்ஸ் எல்லாரோட எக்கனாமி வீக் ஆகுது. சண்டை போட்டு எக்கனாமி வீக் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஆன்டி காலோனியல் வேவ் அதிகமாகுது. யாரெல்லாம் காலனைஸ் பண்றாங்களோ அவங்களை எதிர்த்து மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆப்பிரிக்காவில் நிறைய கண்ட்ரிஸ் நடக்குது, ஃப்ரீடம் மூவ்மெண்ட் நடக்குது. 1950s 60sல நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு விடுதலையும் கிடைக்குது. பட் விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் கூட ஆப்பிரிக்காக்குள்ள காலோனியல் பவர்ஸ் வந்து சண்டை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆப்பிரிக்கா என்ன பண்றாங்கன்னா எல்லா கண்ட்ரிஸ் ஒன்னா சேர்ந்து இதுக்கப்புறம் கான்டினென்ட்டுக்குள்ள யூரோப்பியன் பவர்ஸ் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நாம ஸ்ட்ராங்கா இருக்கணும், யூனிட்டா இருக்கும். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு கண்ட்ரியா இருந்தாலும் இண்டிபெண்டா செயல்பட்டாலும் ஃபாரின் பவர்ஸ் உள்ள வராத மாதிரி நாம ஒரு ஸ்ட்ராங் யூனியன் உருவாக்கணும். ஆப்பிரிக்கன் யூனியன் ஒரு ஸ்டேபிளான ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டை உருவாக்கணும். யூரோப்பியன் பவர்ஸ் உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நாம ஒரு அக்ரிமெண்ட் வந்துடணும். எல்லா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸும் இண்டிபெண்டா செயல்படுங்க. அட் தி சேம் டைம் ஃபாரின் பவர்ஸை நம்பாதீங்க, உள்ள விடாதீங்க. அப்பதான் நம்ம இருக்க முடியும், ஃப்ரீயா இருக்க முடியும். 1963ல உருவானது தான் ஆப்பிரிக்கன் யூனியன். ஓரளவுக்கு புரிஞ்சா? சிச்சுவேஷன் புரியுதா? என்னோட பர்பஸ் தான். ஆப்பிரிக்கன் யூனியன் ஒன்று இருக்கு, எல்லா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸும் மெம்பரா இருப்பாங்க, நமக்கு தெரியும். பட் வாட் இஸ் தி சிச்சுவேஷன்? நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்து ஒரு யூனியன் உருவாக்குதுன்னா பர்பஸ் என்ன? யூரோப்பியன் யூனியன் ஒன்று இருக்கு, அதே மாதிரி ஆப்பிரிக்கன் யூனியன் இருக்குன்னா பர்பஸ் என்ன? எல்லா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸும் விடுதலை ஆனதுக்கு அப்புறம் கூட காலோனியல் பவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் வந்துச்சு, பாவர்ட்டி வந்துச்சு, சிவில் வார் இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்? இன்டைரக்ட்லி வெஸ்டர்ன் பவர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அப்போ நம்ம கான்டினென்ட்டுக்குள்ள வெஸ்டர்ன் பவர்ஸ் வராத மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வந்துடலாம், ஆப்பிரிக்கன் யூனியன். ஸோ வாட் இஸ் தி எய்ம் ஆஃப் ஆப்பிரிக்கன் யூனியன்? ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், ஆப்பிரிக்காவுக்குன்னு ஒரு சாவரனிட்டி இருக்கு, ஆப்பிரிக்கன் சாவரனிட்டி இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்கு ஒரு பார்டர் இருக்கு, அந்த பார்டரை ஃபாரின் கண்ட்ரிஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ காலனியலிசம் முடிஞ்சு போச்சு, விடுதலை கிடைச்சிச்சு. பட் நியோ காலனியலிசம் வந்துருச்சு, புது வகையான காலனிசம். ட்ரேடு வழியாவோ ஏதோ வகையா வெஸ்டர்ன் பவர்ஸ் உள்ள வராங்க, இதை எதிர்க்கணும். நமக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கு, பேன் ஆப்பிரிக்கன் ஐடென்டிட்டி. இந்த மூணு தான் நம்மளோட இலக்கு. நம்ம பார்டர் சேஃப்கார்ட் பண்ணப்படணும், நமக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. காலனியலிசம் எப்படி வந்தாலும் அவாய்ட் பண்ணுங்க, நம்மளோட ஐடென்டிட்டியை வெளியே சொல்லலாம். பேன் ஆப்பிரிக்கன் ஐடென்டிட்டி செலிப்ரேட் பண்ணுங்க. அந்த பேன் ஆப்பிரிக்கன் ஐடென்டிட்டியோட செலிப்ரேஷன் டே தான் May 25. ரொம்ப சிம்பிளா சொன்னா ஆப்பிரிக்கன் டே. இண்டிபெண்டா செயல்படுற ஒரு ஆப்பிரிக்கன் கான்டினென்ட், யுனைடெட் அண்ட் செல்ஃப் டிரைவன் கான்டினென்ட். இந்த ஆப்பிரிக்காவோட மெயின் இலக்கு இப்ப என்ன? ஆப்பிரிக்கா டிஜிட்டல் பவரா மாறணும், அதுதான் மெயின் எய்ம் அவங்களுக்கு. அப்ப டிஜிட்டல் பவரா மாறதுக்கு ஆப்பிரிக்கன் யூனியன் எல்லா கண்ட்ரிஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஆப்பிரிக்கன் யூனியன் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்ட்ராட்டஜி 2020 இருந்து 2030. அடுத்த 10 வருஷத்துல ஆப்பிரிக்காவை டிஜிட்டல் பவரா மாற்றணும். மீனிங் புரிச்சா? அதாவது ஆப்பிரிக்காவில் கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? டிஜிட்டல் கவர்னன்ஸ். எல்லா மக்களுக்கான சர்வீஸை வந்து ஸ்மார்ட் சர்வீஸ் டெலிவரி பண்ணலாம். ஆன்லைன் வழியா டெக்னாலஜி வழியா சர்வீஸை டெலிவரி பண்ண முடியும். என்ன சிம்பிளா சொல்லணும்னா டெக்னாலஜி பேஸ் பண்ணி மக்களோட எக்கனாமி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த எய்ம் இருக்குல்ல, இந்த எய்முக்கு இந்தியா ஹெல்ப்ஃபுல்லா இருக்க ட்ரை பண்ணுது. ஒரு 3 விஷயம் பண்ணுது, வழக்கமா சொல்றது தான். ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலா சொல்லிடுறேன், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். கவர்மெண்ட் ஃபினான்சிங். மீனிங் புரியுதா? காசு தரும், கம்மி கடன்ல கம்மி வட்டியில காசு தருது. டெக்னிக்கல் ட்ரைனிங், கெப்பாசிட்டி பில்டிங், சோஷியலி எம்பெடட் மாடல்ஸ். இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம், நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இது எல்லாமே ஃபியூச்சர்ல மறந்துடும். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தரேன். எக்ஸாம்பிள் கிடையாது, இந்த டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்றேன். அந்த ஸ்டோரி புரிஞ்சுட்டா இந்த டேர்ம்ஸ்லாம் ஈஸி ஆயிடும். அதாவது இந்தியா ஆப்பிரிக்காவில் என்ன ஒர்க் பண்ணுது, என்ன ஒர்க் பண்ண ஆசைப்படுது, என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு சிம்பிள் ஸ்டோரி மாதிரி. ஆப்பிரிக்காவில் இருக்கிற சில முக்கியமான ப்ராப்ளம்ஸை டெக்னாலஜி எப்படி சரி பண்ண முடியும், அதுக்கு இந்தியா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் பேர் அமினா வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்றேன். என் நேம் அமினா, நான் உகண்டாவில் இருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை. பட் எங்க ஊர்ல டாக்டர் இல்லை. ஆப்பிரிக்காவில் ஹெல்த் ஃபெசிலிட்டி கம்மியா இருக்கு. கவலைப்படவே வேணாம், நீ என்ன பண்ணு, லோக்கல் ஹெல்த் சென்டருக்கு போ. அங்க இந்தியாவில் இருக்கிற டாக்டர்ஸ் சேட்டலைட் வழியா கனெக்ட் பண்ணி உனக்கு என்ன ப்ராப்ளம்ன்றத கவுன்சிலிங் கொடுத்து மெடிசன் தருவாங்க. டெலிமெடிசன், ஆன்லைன் வழியா ஆப்பிரிக்கா இருக்கிற பேஷண்ட்டை கனெக்ட் பண்ணி
ஐடியா தரும். பேன் ஆப்பிரிக்கன் இ நெட்வொர்க். ஸோ இதுக்கப்புறம் இந்த வார்த்தை கேள்விப்படுறீங்கன்னா பேன் ஆப்பிரிக்கன் இ நெட்வொர்க் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆப்பிரிக்காவில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்தியன் டாக்டர்ஸ் அங்கே போன அவசியம் கிடையாது, ஆன்லைன் வழியா ஹெல்ப் பண்றாங்க. 2009 இருந்து பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றோம்? 2 பண்றோம். இந்த பேன் ஆப்பிரிக்கன் இ நெட்வொர்க் வழியா ஆப்பிரிக்காவோட ஹாஸ்பிட்டலுக்குள்ள இந்தியன் டாக்டர்ஸ் ஆன்லைன் வழியா போறாங்க. ஒன்று. அண்ட் ஆல்சோ ஆப்பிரிக்காவோட ஸ்கூலுக்குள்ள நம்ம இந்தியன் டீச்சர்ஸ் சொல்லி தர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆப்பிரிக்காவோட ஹெல்த்துக்கும் எஜுகேஷனுக்கும் இந்தியன் எக்ஸ்பர்ட்ஸ் ஆன்லைன் வழியா ஹெல்ப் பண்றாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ அமீனாவோட உடம்பு சரியாயிடுச்சு. யாரோட இன்டர்வென்ஷன்ல? இந்தியன் டாக்டர்ஸோட டெக்னாலஜி இன்டர்வென்ஷன் சரியாயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்றாங்க? இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிச்சு முடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு வந்து கோடிங் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சாஃப்ட்வேர்ல கவலைப்பட தேவையில்ல. உங்க நியர்பைல இந்தியாவுடைய ஐசிடி சென்டர் இருக்கும், அதாவது கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சென்டர் இருக்கும், ட்ரைனிங் சென்டர், லோக்கல் ட்ரைனிங் சென்டர். நீ அங்க போனா கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், பேசிக் வெப்சைட் டிசைன் எப்படி பண்ணலாம், டிஜிட்டல் அக்கௌண்டிங் எப்படி பண்ணலாம், கோடிங் எப்படி பண்ணலாம், அண்ட் ஆல்சோ இது எல்லாத்தையும் நீ கத்துக்கிட்டா நீ எப்படி இன்னொருத்தர ட்ரெயின் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே லோக்கல் லெவல்ல ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிச்சு இந்தியாவுடைய ஐடிஇசி ப்ரோக்ராம் இதை பண்ணிட்டு இருக்கு. வாட் இஸ் ஐடிஇசி? சி ஃபார் கோஆபரேஷன், எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஐ ஃபார் இந்தியா. இந்தியா ஆப்பிரிக்கா கூட சேர்ந்து இந்தியா ஆப்பிரிக்காவுக்கு சில ஹெல்ப் பண்ணுது, இல்ல கோஆபரேட் பண்ணுது. எதுல? டெக்னாலஜிலையும் எக்கனாமிலையும். இந்தியாஸ் ஐடிஇசி ப்ரோக்ராம். டிஃபரன்ஸ் புரியுதா? ஃபர்ஸ்ட் பார்த்தது இ நெட்வொர்க். நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் ஆப்பிரிக்காவோட ஹெல்த்தையும் எஜுகேஷனையும் பார்த்துக்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் அங்கே லோக்கல் ட்ரைனிங் சென்டர்ல ட்ரெயின் பண்றாங்க. அண்ட் மூணாவது முக்கியமான இனிஷியேட்டிவ், அகைன் அமினா ஹெல்த் சரியாயிடுச்சு, ட்ரைனிங் கத்துக்காச்சு, அடுத்து ஒர்க் பண்ணணும். நான் யோசிக்கிறேன், ஆப்பிரிக்காவில் இந்த ஆப் கிடையாது, நான் ஒரு ஆப் ரெடி பண்ண போறேன். இந்த ஆப் வழியா, எக்ஸாம்பிள் சொல்றேன், ரொம்ப சீப்பா சொல்றேன், இந்த எல்லா பொருளும் வாங்கிக்கலாம், ஏதோ ஒரு சர்வீஸ். பட் அமீனாக்கு ரொம்ப கஷ்டம். என்ன ரீசன்? இந்த ஆப்குள்ள மக்கள் வரணும்ல, பொருளை வாங்கணும்ல, அவங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணணும், பேங்கோட லிங்க் பண்ணணும், காசு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்ப நானே யோசிச்சா கூட, ஒரு ஆப் ரெடி பண்ணி யோசிச்சா கூட சில எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் தேவைப்படுது. அந்த ஃபெசிலிட்டிஸை கவர்மெண்ட் தரணும். பட் ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட் அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. அதை இந்தியா ப்ரொவைட் பண்ண போகுது. ஸோ இந்தியா என்ன பண்ணுது? இந்தியாவோட முக்கியமான சக்சஸ் யூபிஐ, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். அந்த மாடல் நாங்கள் அப்படியே தரோம், யூஸ் பண்ணிட்டு. ஓகேவா? அப்போ இதுக்கப்புறம் ஆப்பிரிக்கன் பீப்புளோட பேமெண்ட் எப்படி இருக்கும்? ஈஸி ஆயிடும். ஆப்பிரிக்கா ஏன் இந்தியா கிட்ட இருந்து வாங்குது? ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி ஆப்பிரிக்கன் யூனியனோட மெயின் பர்பஸ் என்ன? வெஸ்டர்ன் பவர்ஸ் ஸ்டாப் பண்ணணும். அவங்க உள்ள வந்தா ப்ராப்ளம். ஓரளவுக்கு ஏஷியா லெவல்ல இல்ல ஈஸ்டர்ன் சைட்ல இருக்க கண்ட்ரியோட ஹெல்ப் வாங்கிக்கலாம். அப்போ இந்தியாவோட முக்கியமான ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ், ஓப்பன் சோர்ஸ் கோடிங், இது எல்லாமே இந்தியா என்ன பண்ணுது? ஆப்பிரிக்காக்கு தருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இண்டிவிஜுவலோட ஆதார் ஐடி இருக்குல்ல, டிஜிட்டல் ஐடி, அந்த டிஜிட்டல் ஐடி எப்படி உருவாக்குறது, அண்ட் பார்த்தோம்ல யூபிஐ எப்படி பேங்கோட லிங்க் பண்றது. அடுத்து கோவின் போர்ட்டல், எத்தனை பேருக்கு வேக்சின் போட்டிருக்கோம், எவ்வளவு வேக்சின் முடிச்சிருக்கோம், அவங்களை ட்ராக் பண்ற அந்த சாஃப்ட்வேர்ஸ். அண்ட் ஆல்சோ தீக்ஷா, ஒரு ஆப்குள்ளேயே எல்லா புக்ஸும், ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் ஈஸியா அசஸ் பண்றதுக்கான மெத்தட். இது எல்லாமே இந்த எல்லா டெக்னாலஜிக்கல் மாடலும் இந்தியா ஆப்பிரிக்காக்கு தருது. லிஸ்ட் பண்ண முடியுதா? ஆப்பிரிக்காவோட அந்த 10 இயர்ஸ் விஷன்ல இந்தியா ஹெல்ப் பண்ற விஷயங்கள். பேன் ஆப்பிரிக்கன் இ நெட்வொர்க் பார்த்தோமா, 2009. ரெண்டாவது, கெப்பாசிட்டி பில்டிங் த்ரூ டெக்னிக்கல் ட்ரைனிங். கரெக்டா? அமினாவோட கெப்பாசிட்டியை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பில்ட் பண்ணிருக்கோம், உருவாக்கியிருக்கோம். எப்படி? டெக்னிக்கல் ட்ரைனிங் பண்ணியாச்சு. மூணாவது, டிபிஐ ஷேரிங், அதாவது ஆதார், யூபிஐ, கோவின், தீக்ஷா, டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஷேர் பண்றோம். நம்ம இந்தியாவோட பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஷேர் பண்றோம். நாலாவது, சேம் அமினா ஹெல்த் ஓகே, ட்ரைனிங் பண்ணியாச்சு, ஆப் ரெடி ஆயிடுச்சு, யூபிஐ யூஸ் பண்ணிட்டாங்க, பெரிய ஆளா மாறுறாங்க, பிசினஸ் பண்றாங்க, ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இப்போ இவங்க அந்த ஆப்பிரிக்காவோட லீடரா மாறுறாங்க. இந்த லீடரோட விஷன் என்ன? இவங்க ஒரு ஆப்பிரிக்கன். இந்த ஆப்பிரிக்கனோட லீடருக்கு என்ன விஷன்? அந்த விஷனுக்கு இந்தியா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்தியாவோட விஷன் ஆப்பிரிக்கன் தராம ஆப்பிரிக்காவோட விஷன் என்னவோ அவங்க லீடர்ஷிப்பை, அவங்க அஜெண்டாவுக்கு ஹெல்ப் பண்றது. நாலாவது, அலைனிங் வித் தி ஆப்பிரிக்காஸ் ஓன் அஜெண்டா. இதான் இந்தியாவோட கோஆபரேஷன் வித் தி ஆப்பிரிக்கா. ஸோ இந்தியா 4 பண்ணுது, சர்வீஸும் பண்ணுது, ட்ரைனிங்கும் பண்ணுது, கோ கிரியேட்டிங் பண்ணுது. நம்மளோட சாஃப்ட்வேர் கொடுத்தா கிரியேட் பண்ண சொல்றோம், கோ கிரியேட்டிங் பண்ணுது, அலைனிங்கும் பண்றோம். ஆப்பிரிக்காவோட லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அலைன் பண்ணிக்கிறோம். இப்போ சொன்னது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். அமினான்ற ஒரு கேர்ளை வச்சு தான் சொன்னேன். அதே விஷயத்துல ட்ரைனிங் யாருக்கு இருக்கு? நர்ஸுக்கும் ட்ரைனிங் உண்டு. தி சேம் டைம் நம்ம ஊர்ல எப்படி சிவில் சர்வெண்ட் இருக்காங்களோ ஆப்பிரிக்கால இருப்பாங்களே, ஆப்பிரிக்காவோட சிவில் சர்வெண்ட் என்ன பண்ணலாம்? இந்தியாவோட சிவில் சர்வெண்ட் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரைனிங்ன்ற பேர்ல எல்லாமே வந்துடும். டெக்னாலஜில இருந்து பியூரோக்ரசி வரைக்கும் எல்லா ட்ரைனிங் இந்தியா தருது. ஸோ இப்போ பார்த்தது வந்து ஒரு ஸ்டோரி தான், ஃபேக்சுவலா தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு, ஓகேவா? பட் அகைன் சில ஃபேக்ட் சொல்றேன். 2021 ஆப்பிரிக்காவோட ஒரு கண்ட்ரி டோகோ, கேள்விப்பட்டிருப்பீங்க. இவன் வந்து இந்தியாவோட ஐஐடி பெங்களூர் இருக்குல்ல, இந்தியாவோட ஐஐடி பெங்களூர் கூட சேர்ந்து ஒரு டீல் போடுறாங்க. எங்க கண்ட்ரிக்கு நேஷனல் லெவல்ல ஒரு டிஜிட்டல் ஐடி சிஸ்டம் தேவை. யோசிக்க முடியுதா? எல்லா மக்களையும் டிஜிட்டல் ஐடியா மாற்றணும். என்ன ரீசன்? யார் வீக்கரா இருக்காங்க, அவங்களுக்கு காசு அனுப்புறது ஈஸியா போயிடும்ல. இந்த டிஜிட்டல் ஐடியை நாங்க உருவாக்கணும்னா ஃப்ரம் தி ஸ்கிராச் இருந்து ஆரம்பிக்கணும், டைம் ஆகும். ஆல்ரெடி இந்தியா என்ன பண்ணிருக்கு? ஒரு ஓப்பன் சோர்ஸ்ல உருவாக்கிடுச்சு. அதை வச்சு எங்க கண்ட்ரிக்கு பில்ட் பண்ணி கொடுங்க. நம்ம என்ன பண்ணல? டொனேட் பண்ணல. அந்த கோடிங்கை கொடுக்குறோம், அந்த கோடிங்கை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க? கிரியேட் பண்ணிக்கிறாங்க, கோ கிரியேஷன். சிமிலர்லி 2023 அகைன் இன்னொரு கண்ட்ரி ஜாம்பியா, இந்தியா சென்டர் ஃபார் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது நம்ம இந்தியாவோட டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் இருக்குல்ல, யூபிஐ, ஆன்லைன் கவர்னன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஆசைப்படுறாங்க. அதாவது எங்களோட கவர்னன்ஸை ஸ்மார்ட் கவர்னன்ஸை மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜாம்பியாவோட சிட்டிசன் வந்து டாக்ஸ் பே பண்ண ஆசைப்பட்டா ஆன்லைன்ல ஈஸியா எப்படி டாக்ஸ் பே பண்றாங்க. ஸோ ஜாம்பியாவோட ஸ்மார்ட் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்க்கு
இந்தியா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் நமீபியா, கானா இந்த கண்ட்ரிக்கு இந்தியாவோட யூபிஐ நம்ம என்ன பண்ணிருக்கோம், கொடுத்துருக்கோம். டிஃபரன்ஸ் புரியுதா? சைனா என்ன பண்ணுதுன்னா, உங்க ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்குள்ள நான் ரோடு போடுறேன், நான் ரோடு போட்டு கொடுத்ததுனால இது எனக்கு தான் சொந்தம், நான் அதை கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சொல்ற சைனா எங்க இருக்கு? நாங்க இந்தியாவோட பப்ளிக் டிஜிட்டல் குட் என்ன பண்றோம், உங்களுக்கு தரோம். இது ஓப்பன் சோர்ஸ், யாரும் யூஸ் பண்ணலாம். நான் சர்வலன்ஸ், இந்த கோடிங் வழியா உங்களை மானிட்டர் பண்ண முடியாது. அதுவும் இதெல்லாம் யார் தரா? கவர்மெண்ட் தருது, பிரைவேட் கிடையாது. அப்போ இந்தியாவோட பிலாசபியே வித் ஆப்பிரிக்கா பயங்கரமா இருக்கு. அப்போ இந்தியா மேல ஆப்பிரிக்காவுக்கு நிறைய ட்ரஸ்ட் உருவாகும். சரி, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம ஐஐடி மெட்ராஸ் தெரியல உங்களுக்கு? ஐஐடி மெட்ராஸ் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு ஃபாரின் பிரான்ச் ஓப்பன் பண்ணிருக்கு. எங்க? ஜன்சிபர்ல. எங்க இருக்கு? டான்சானியாவில் இருக்கு. அதாவது ஆப்பிரிக்கா ஒரு கண்ட்ரி டான்சானியாவில் இந்தியாவோட ஐஐடி மெட்ராஸ் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிருக்கு. அங்க என்ன கோர்ஸ் தராங்க? டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது எல்லாமே நியூ இனிஷியேட்டிவ். ஆப்பிரிக்காவோட டெக்னாலஜிக்கல் விஷனுக்கு இந்தியா பண்ற ஹெல்ப். அண்ட் இது கூட வழக்கமா பண்ற ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். யூஸ்வலா பண்ணுவோம்ல, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, உங்க ஊர்ல ஹாஸ்பிட்டல் கட்டணுமா, ரோடு போடணுமா, நாங்க என்ன பண்றோம்? லோன் தரோம். கவர்மெண்ட் ஃபினான்சிங் நிறைய கண்ட்ரி வாங்கியிருக்கு, உகாண்டா வாங்கியிருக்கு. அண்ட் நாங்கள் என்ன பண்றோம்? உங்க ஊர்ல வந்து ஹாஸ்பிட்டல் கட்டி தரோம், நர்ஸ் சொல்லி தரோம். சோஷியலி எம்பெடட் சொல்யூஷன், மக்களுக்கு தேவையான வசதியை உருவாக்கி தருது. பிளஸ் இது கூடவே ஆப்பிரிக்கன் சிட்டிசன்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் உண்டு. இந்தியாவில் வந்து படிக்கலாம், இந்தியாவோட மேனேஜ்மெண்ட்ல படிக்கலாம், இந்தியாவோட ஐடி, இந்தியாவோட பேங்கிங், இரிகேஷன், இ கவர்னன்ஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம், கத்துக்கலாம். டெக்னாலஜிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். ஸோ ஆப்பிரிக்காவோட விஷன்ல இவ்வளோ ஹெல்ப் பண்றோம். அண்ட் ஆல்சோ ஆப்பிரிக்காவோட விஷன்ல சில சேலஞ்சஸும் இருக்கு. வழக்கமா சொல்லுவோம்ல, டிஜிட்டல் டிவைட் சொல்லுவோம்ல. உலகத்திலே எந்த கான்டினென்ட்ல டிஜிட்டல் டிவைட் அதிகமா இருக்குன்னா ஆப்பிரிக்கால தான். சில பேரால டெக்னாலஜி அசஸ் பண்ண முடியுது, சில பேருக்கு மொபைல் போனே கிடைக்க மாட்டேங்குது. தி லார்ஜஸ்ட் டிஜிட்டல் டிவைட் இன் தி வேர்ல்டு எங்க? ஆப்பிரிக்கா. ஸோ இந்தியா வந்து டிஜிட்டல் ஐடி இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் நிறைய ஆப்பிரிக்கன்ஸ்க்கு இன்னும் போய் ரீச் ஆகல. இது ஒண்ணு. நிறைய மொபைல்ஸ் வித்தாலும் எல்லா ஊர்லயும் மொபைல் சிக்னல் கிடையாது. நிறைய ஹெல்த் சென்டர் இருந்தாலும் அங்க என்ன தேவை? எலக்ட்ரிசிட்டி தேவை. எலக்ட்ரிசிட்டி சப்ளை அந்த அளவுக்கு இன்னும் ஃபுல்லா கிடைக்கல. அளவுக்கு புரிஞ்சா? அப்ப எல்லா டிஜிட்டல் சர்வீஸும் கிடைக்கணும்னா எது ஸ்ட்ராங் ஆகணும்? எலக்ட்ரிக் பவர் கிடைக்கணும், கிரிட் கனெக்ஷன்ஸ் கரெக்டா இருக்கணும், சார்ஜிங் பாயிண்ட் அவசியம், சர்வர் கரெக்டா இருக்கணும். பட் இதெல்லாம் இல்ல. ஸோ பவர் சப்ளை வீக்கா இருக்கும்போது டிஜிட்டல் சர்வீஸ் வந்து வீக்கா தான் இருக்கணும். ஸோ ஆப்பிரிக்கா பவர்ல ஃபோக்கஸ் பண்ணணும் ஒன்று. அட் தி சேம் டைம் டிஜிட்டல் டிவைடை சரி பண்ணணும். அதாவது டிஜிட்டல் டிவைட் அதிகமா இருக்கு, எதை சரி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எல்லா ஊர்லயுமே இன்னும் 4G கனெக்ஷனே சரியா வரல. அர்பன் சென்டர் மாதிரி எல்லா ஊர்லயும் ஆப்பிரிக்காவில் கனெக்ஷன் கேப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கனெக்டிவிட்டி கேப் அதிகமாக இருக்கிறதுனால டிஜிட்டல் டிவைட் இருக்கும், அதிகமாக இருக்கும், அது சரி பண்ணணும். செகண்ட், ஆப்பிரிக்காவில் மொபைல் ஃபோனோட ரேட் ரொம்ப அதிகம். அப்படியே வாங்கினாலும் இன்டர்நெட் காஸ்ட் ரொம்ப அதிகம், அதை சரி பண்ணணும். காஸ்ட் அதிகமாக இருக்கும்போது நிறைய பேரால் யூஸ் பண்ண முடியாது, டிஜிட்டல் டிவைட். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஆப்பிரிக்காவில் உமன் ஸ்டே ஆஃப்லைன். நிறைய பெண்கள் கிட்ட மொபைல் போன்ஸ் கிடையாது. நீங்க நிறைய இடத்துக்கு போய் பாத்தீங்கன்னா ஆண்கள் கிட்ட மொபைல் போன் இருக்கு, கேர்ள்ஸ் கிட்ட இல்ல. ஜெண்டர் டிவைட். ஒருவேளை போன் கிடைச்சாலும் ஸ்கில் இல்ல, லோ டிஜிட்டல் லிட்ரஸி. இந்த 4 காரணத்தினால் ஆப்பிரிக்காவில் டிஜிட்டல் டிவைட் அதிகமா இருக்கு. இதையும் ஃபோக்கஸ் பண்ணணும்.